Hello viewers, today let us see about residential status according to section 6 of Income Tax Act 1961. எதுக்கு residential status வேணும்? Actually the incidence of tax on any assessee depends upon his residential status. அவன் ரெசிடெண்டா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தான் incidence of tax arise ஆகும். அப்ப for all purposes of income tax, the taxpayers are classified into three categories. First category resident and ordinarily resident but not ordinarily resident and non-resident. அப்ப ரெசிடென்ட் அப்படின்னா ரெசிடென்ட்ல ஒன்று பார்த்துங்க, ஒன்று ரெசிடென்ட் இல்லைன்னா நான் ரெசிடென்ட். இல்லை இந்த ரெசிடென்ட் ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ரெசிடென்ட் பட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படின்னு பிரிக்கலாம். அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஸ் பர் செக்ஷன் 6 பிரகாரம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ கேட்டகரிஸ். இப்போ இண்டிவிஜுவலுக்கு எப்படி ஃபர்ம் ஏஓபிக்கு என்ன, இண்டிவிஜுவலுக்கும் ஹச்யூஎஃப்க்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல ஒன்று ரெசிடென்டா இருப்பான் இல்லை நான் ரெசிடென்டா இருப்பான். இப்போ நம்ம அதை எப்படின்னு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ரெசிடென்ட் அப்படின்னா எனி பர்சன் ஹூ ஹாஸ் பீன் இன் இந்தியா என்ன டூரிங் த லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் ஃபார் த பீரியட் நாட் எக்ஸீடிங் 182 டேஸ், 182 நாள் போன வருஷம் ப்ரீவியஸ் இயர்ல இந்தியாவில் இருந்தாருன்னா அவரு ரெசிடென்ட். இது ஒரு கண்டிஷன். இது இல்லாம இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா டூரிங் த லாஸ்ட் 4 years, ஐ மீன் டூரிங் த ப்ரீவியஸ் 4 years இமிடியட்லி ப்ரெசீடிங் தி ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2018-19 வச்சுங்க, இது என்னது அசஸ்மெண்ட் இயர், இது பேரு அசஸ்மெண்ட் இயர்னு பேரு. அப்ப 17-18 அப்படிங்கிறது என்ன, இதுக்கு பேரு ப்ரீவியஸ் இயர். அப்ப இந்த ப்ரீவியஸ் இயர்ல 182 நாள் இருந்தா அவன் ரெசிடென்ட். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்ன இருக்கிற ஒரு 4 வருஷத்துல அப்ப டூரிங் தி 4 years immediately preceding the previous year என்ன he has been in India for the period exceeding 365 days, 365 நாள். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 4 வருஷத்தினுடைய டோட்டலா 365 நாள் இருந்தா அவரு ரெசிடென்ட். அப்ப ரெசிடென்ட்ல ரெண்டு கேட்டகரி, ரெண்டு கண்டிஷனு. ஒரு கண்டிஷன் ப்ரீவியஸ் இயர்ல 182 நாள் இருந்தா, புரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 4 வருஷத்துல மொத்தமா 365 நாள் இருந்தா அவருக்கு பேர் ரெசிடென்ட். அப்ப if the person satisfy any one of the conditions he is said to be a resident. If he is not satisfied both of the condition அப்படின்னு சொன்னா he is a non resident அப்படின்னு வரும். இதை நம்ம டீப்பா பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ரெசிடென்ட்லயே ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரிலி ரெசிடென்ட், அப்புறம் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட், ரெசிடென்ட் அப்படின்ட்டு ரெண்டு கேட்டகரி இருக்கு. இதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஆஃப் ஃபர்ம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் கம்பெனி, அதுக்கு வந்து என்னன்னா நாட் ஆர்டினரி அல்ல ஆர்டினரி ரெசிடென்ட்லாம் வராது, ஒன்லி ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட். அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? Now let us see what is the condition to be fulfilled in order to be a resident. அப்ப ரெசிடென்ட்டா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் பார்க்கணும்? According to section 6 subsection 1, the residential status of individual if one person satisfy any one of the conditions, அதான் பார்க்கணும். இந்த கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா அவர் ரெசிடென்ட். என்ன ரெசிடென்ட்? நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணேன், அதேதான். He has been in India during the previous year for the period of 182 days or more. 182 நாள் இல்ல அதுக்கு மேல போன ப்ரீவியஸ் இயர்ல இந்தியாவில் இருந்திருந்தா அவர் ரெசிடென்ட். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா he has been in India during the 4 years immediately preceding the previous year for the total period of 365 days or more. அப்ப என்ன ஆயிடுது? ப்ரீவியஸ் இயருக்கு முன்ன இருக்கிற 4 வருஷத்துல மொத்தமா 365 நாள் தங்கி இருந்திருந்தாருன்னா அவருக்கு பேரு ரெசிடென்ட். அப்ப இது என்ன ஆயிடுனா அந்த ரெண்டு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாவே ரெசிடென்ட். அப்ப 182 நாள் இருந்தாலும் ரெசிடென்ட். அப்படி இல்ல இதுல பாத்தீங்கன்னா 360 days or more and at least 60 days
இன் இந்தியா. இந்த பாயிண்ட் விட்டாங்க. அதாவது இந்தியாவில் ப்ரீவியஸ் இயருக்கு முன்ன இருக்கிற 4 வருஷத்துல மினிமம் 365 டேஸ் இருந்திருக்கணும். அதாவது டோட்டலா 365 டேஸ் இருந்திருந்தாருன்னா, அப்படி இல்லை அட்லீஸ்ட் 60 டேஸ் இன் இந்தியா டூரிங் த ப்ரீவியஸ் இயர். அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ரெசிடென்ட், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ரெசிடென்ட். அப்ப a person said to be a resident if he satisfy any one of the conditions. அப்ப if person does not satisfy both of the condition, he is said to be non-resident. அப்ப நல்லா கவனிச்சுங்க, ரெசிடென்ட்னா ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸ் இருக்கணும் ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 4 இயர்ஸ்ல டோட்டலா 365 நாள் இருக்கணும். அல்லது அண்டு அதுல வந்து அல்லதுன்னு இல்லை, அண்டு அட்லீஸ்ட் 60 டேஸ் இன் தி ப்ரீவியஸ் இயர். அப்ப இந்த கண்டிஷன் இருந்தாலும் அவன் ரெசிடென்ட். அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அவன் ரெசிடென்ட், ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அவன் நான் ரெசிடென்ட். ஓகேவா? In order to be a resident, how many days he has stayed in India அப்படின்னு கால்குலேட் பண்றோம் இல்லையா? அதை கால்குலேட் பண்றதுக்கு எப்படி என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படி பாருங்க. இப்ப ஒருத்தர் வந்து ஸ்டே இன் இந்தியா, இந்தியாவில் தங்கி இருக்காரு அப்படின்னா அது எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்க்ளூட் ஸ்டே இன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். இப்ப இந்தியனுடைய நிலப்பரப்புல இருக்கா மட்டும் இல்ல, இந்தியானுடைய கோஸ்ட் லைன்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் அச்சா இன்டு தி சீ ஃப்ரம் இந்தியன் கோஸ்ட் லைன். இந்தியன் கோஸ்ட் லைன்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம் சப்போஸ் கப்பல்லையோ போட்லையோ இருந்தாங்கன்னா அந்த நாட்கள் தட் டேஸ் வில் பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட் ஃபார் கன்சிடரிங் என்ன ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக அந்த நாட்களும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா இப்போ சில நேரங்களில் துறைமுகத்துக்கு வரும், அதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி நிற்கும் கப்பல், நின்றுட்டு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு தான் உள்ள வரும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அதுவும் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்ட மாதிரி தான். அப்போ இட் இன்க்ளூட் ஸ்டேயிங் இன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இன்டு தி சீ ஃப்ரம் இந்தியன் கோஸ்ட் லைன். இப்போ புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வந்து the period of stay need not be continuous. அப்ப என்னன்னா நீங்க வந்து தங்கியிருக்காரு அப்படின்னா கண்டினியூஸா அந்த 182 நாள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு தடவை 90 நாள் இருக்காரு, இன்னொரு தடவை இன்னும் 92 டேஸ் இருக்காரு அப்படின்னா அது ரெண்டையுமே கணக்கில் எடுத்துக்கலாம். அப்ப கண்டினியூஸா இருக்க வேண்டியும் இல்லை. அதே மாதிரி அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அவர் ரெசிடென்ட்ல தான் இருக்கணும், இல்ல பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, ஒருத்தர் நாட்டை விட்டு வெளியே போறார், மறுபடியும் நாட்டுக்கு திரும்பி வர்றார் அப்படின்னா date of departure as well as date of arrival or both are to be taken into account. அப்ப கால்குலேஷன் ஆஃப் அந்த எவ்வளவு நாள் தங்கி இருக்காரு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா இங்க இருந்து போறார் பாருங்க அந்த நாளை எடுத்துக்கணும், வந்து அரைவ் ஆறார் பாருங்க அந்த டேட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் the residence of individual has nothing to do with citizenship, place of business or domicile அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இதுல வந்து என்னன்னா ரெசிடென்ட்டா இருக்கணுமே தான் தவிர அவர் இந்தியாவில் பிறந்திருக்காரா இல்ல அவர் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன டொமைசைல் அதை பத்திலாம் இல்ல, ரெசிடென்ட்டா இல்லையா, அப்பதான் இந்த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்ப இந்த 4 important points that we have to bear in mind while calculating the how many days stayed in India அப்படிங்கறத பார்க்கணும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ல நான் ஒன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 4 years preceding the previous year, 4 yearsல என்ன டோட்டல் பீரியட் ஆஃப் 365 டேஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 60 டேஸ் இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கண்டிஷன் வந்து எதுக்கு பொருந்தாது அப்படின்னு பார்த்தா அதான் எக்ஸெப்ஷன் கேஸ். இந்த எக்ஸெப்ஷனல் கேசஸ் என்னன்னா, ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து என்ன பண்றாரு, இந்தியாவில இருந்து விலகி போறாரு, எங்க இந்தியாவில இருந்து லீவ் ஆறாரு. எப்போ இந்த மெம்பர் ஆஃப் குரூ ஒரு ஷிப்புக்காக வாயேஜ் பயணத்துக்காக ஒரு நம்ம இந்தியாவில இருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரார் அப்படின்னா அந்த கேட்டகரியிலையும், இல்ல இந்தியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் என்கேஜ்ட் இன் அன் எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் இந்தியா, ஒருத்தர் வேலைக்காக வெளிநாட்டுக்காக பயணத்துக்கு போறாரு. ஆச்சா, இப்போ அந்த மாதிரி டைம்லயும் அப்ப நீங்க என்ன பண்ண, அந்த ரெண்டு கண்டிஷன் தேவை. அந்த ரெண்டாவது கண்டிஷன் சொன்ன பாருங்க, இந்த 365 டேஸ் அண்ட் 60 டேஸ் இன் எ ப்ரீசிடிங் இயர், ஐ மீன் ப்ரீவியஸ் இயர், அதை நீங்க எடுத்துக்க வேண்டாம். அந்த சமயத்துல ஒன்லி 182 டேஸ் டூரிங் த ப்ரீவியஸ் இயர் அது மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அவர் வந்து ரெசிடென்ட் அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு கேஸ்லயும் இந்த இந்தியன் சிட்டிசன் இஸ் ஏ மெம்பர் ஆஃப் ஏ குரூ ஆஃப் வாயேஜ் அதுல இருந்தாருன்னா வெறும் 182 நாள் அவர் தங்கியிருக்காரு போன வருஷம், அப்பனா ரெசிடென்ட், அப்படி இல்லைன்னா நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பிசினஸுக்காகவோ இல்லை ப்ரொஃபஷனுக்காகவோ இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு போறார் அப்படின்னா அவரு 182 டேஸ்
இந்தியாவில் இருந்தாரா ஆச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நம்ம ரெசிடெண்டா அப்படின்னு சொல்லிடலாம். இந்த 2 பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க. டு டிட்டர்மைன் த பீரியட் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா ஃபார் அன் இந்தியன் சிட்டிசன் பீயிங் எ க்ரூ மெம்பர். ஒரு ஷிப்பில் வாயேஜுக்காக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிறார், போய் முடிச்சுட்டு திருப்பி வர்றார். அப்போ எந்தெந்த நாட்களில் இந்தியன் ஸ்டேயில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ இந்த செக்ஷன் வந்து the rule 126 of Indian income tax rule 1962 பிரகாரம் the period of stay does not include the following period. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவர் கப்பலில் என்னைக்கு ஏறுறாரோ ஏறி சைன் பண்ணுவார். அதுக்கு பேர் என்னன்னா கண்டினியூவஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று. அந்த கண்டினியூவஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்ல அவர் டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ கப்பலில் ஏறாரோ அன்னைக்கு ஜாயின் பண்ற அந்த நாள்ல இருந்து மறுபடியும் ஒரு வாயேஜ்லாம் போயிட்டு திரும்பி டேட் என்டர் இன் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சைனிங் ஆஃப், அதுல இருந்து எப்ப கப்பல்ல இருந்து இறங்குறாரோ அப்ப நீங்க பாருங்க. அப்ப இவர் என்ன ஆறாரு, இந்தியாவில் அந்த டைம்ல இல்ல. அப்ப இந்தியன் ஸ்டேல வந்து நம்ம என்ன பண்றாரு, கப்பல்ல இருந்து போறாரு, அந்த நாள்ல இருந்து என்னைக்கு என்டர் பண்ணமோ அந்த டேட்ல இருந்து மறுபடியும் என்னைக்கு கப்பல்ல இருந்து இறங்குறாரோ அந்த நாட்களை வந்து it has to be excluded. அதான் the period of stay does not include the following period. இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் நம்ம அதை இன்க்ளூட் பண்ண கூடாது. சரி, அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னா இது வந்து மீனிங் அசைன் டு மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ரூல்ஸ் 2001 ன்னு ஒன்று இருக்கு. அதில் நீங்கள் எப்படி எழுதணும்னா மெர்ச்சன்ட் ஷிப்பிங் வித்தின் பிராக்கெட்ல கண்டினியூவஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கம் சீஃபேரர்ஸ் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் ரூல்ஸ் 2001. அது பிரகாரம் இந்த சர்டிஃபிகேட்ல நீங்கள் கப்பலில் ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி சைன் பண்ணி இறங்கணும். அதுதான் இந்த கண்டினியூவஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு. இது அக்கார்டிங் டு த ரூல் என்ன 2001 பிரகாரம். சரி, எலிஜிபிள் வாயேஜ்னா என்ன? இப்போ எந்தெந்த எலிஜிபிள் வாயேஜ் இருக்கு? எலிஜிபிள் வாயேஜ் அப்படின்னா ஃபார் த வாயேஜ் ஹேவிங் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் எனி போர்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில இருந்து எந்த துறைமுகத்திலிருந்து எந்த கப்பல் கிளம்புதோ என்ன ஹேஸ் இட்ஸ் டெஸ்டினேஷன் எனி போர்ட் அவுட் சைடு இந்தியா. அப்போ நீங்கள் பார்க்கணும், இப்போ தூத்துக்குடியிலிருந்து கிளம்புது, கனடாவில் போய் இறங்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அது அப்படி இருந்ததுன்னா அந்த வாயேஜ் வந்து எலிஜிபிள் வாயேஜ். சரி, அப்படி இருந்தாலும் எலிஜிபிள் வாயேஜ். இன்னொரு வாயேஜ் என்னன்னா வெளிநாட்டு போர்ட்ல இருந்து நம்ம இந்தியன் போர்ட்ல வந்து இறங்குது, அந்த வாயேஜும் வந்து எலிஜிபிள். அப்போ என்னென்ன எலிஜிபிள் வாயேஜ் அப்படின்னா the voyage having originated from any port of India has its destination any port outside India. இதுவும் applicable, இதுவும் eligible தான். ரெண்டாவது for the voyage having originated from any port outside India has its destination in any port in India. அவுட்சைட்ல இருந்து இங்க வந்தாலும் சரி, இங்க இருந்து அவுட் சைடு போர்ட்டுக்கு போனாலும் சரி, அது எலிஜிபிள் வாயேஜ் அப்படிங்கிற இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு சம் போடுவோம். Let us see one example. We will see how to solve this problem. Mr. Anand is an Indian citizen and a member of a crew of Singapore-based Indian ship. நல்லா பார்க்கணும், Singapore-based Indian ship engaged in carriage of passengers departing from Chennai port. அப்ப என்ன பண்றாரு அவரு? சென்னை போர்ட்ல இருந்து என்னைக்கு கிளம்புறாரு? 6th June 2018. Assume that he stay in India in the last 4 years. Last 4 years எவ்வளவு வருது? 400 days. Thank you sir. And last 7 years 750 days அப்படின்னு thank you sir. இப்போ அவர் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு பார்க்க போறோம். அது இல்லாம இன்னும் ஒரு பர்டிகுலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டேட் என்டர் இன் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இதை எக்ஸ்க்ளூட் பண்ண தெரியும் இல்லையா? அதை நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க பாருங்க, date entered in continuous discharge certificate in respect of joining the ship. அப்ப ஆனந்த் வந்து கப்பல்ல ஏறார். கப்பல் பயணம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 6th June. அப்ப 6th Juneல இருந்து date entered in the discharge certificate in respect of signing of the ship. Signing of the ship எங்க? 9th December 2018. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டேட் இருக்கு இல்லையா? இத நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ்க்ளூட் பண்ணோம். ஆச்சுங்களா? அப்ப இதுல இருந்து how many days
இந்த வாயேஜ் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்ப 6th ஜூன்ல இருந்து 9th டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு நாள்னு பாருங்க. ஆச்சுங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு கால்குலேட் பண்ணலாம். 6th ஜூன் அப்படின்னா அந்த டேட் இன்க்ளூசிவ் தான், 6ல இருந்து எடுக்கணும். அப்ப ஜூன் மாசம் எவ்வளவு நாள் வருது? 30 டேஸ். அப்ப ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ், ஜூலைல 31 டேஸ், ஆகஸ்ட் 31 டேஸ், செப்டம்பர் 30 டேஸ், அக்டோபர் 31 டேஸ், அக்டோபர் செப்டம்பர் நவம்பர் 30 டேஸ், டிசம்பர்ல வந்து எத்தனை இறங்குறான் பாருங்க, இதை கவனிங்க. 9th டிசம்பர்ல கப்பல் விட்டு இறங்கிடுறான். அப்ப 9 டேஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகே. அப்ப நீங்க டோட்டலா கால்குலேட் பண்ணீங்கன்னா 10 11 12 192 டேஸ் வராதே, 3 டேஸ் வரும். 6th ஜூன் அப்படின்னா 6ல இருந்து நீங்க கணக்கு போட்டா 25 டேஸ், ஜூலை 31 டேஸ், ஆகஸ்ட் 31 டேஸ். இப்போ நீங்க பார்க்கும்போது 187 டேஸ் வரும். பதா 180 days. அப்ப நம்ம this days 187 days are to be excluded from the total number of days. அப்ப ஒரு இயருக்கு எவ்வளவு நாள்? 365 நாள்ல 184 7 நாள்ல என்ன பண்ண குருவுல இருக்காரு. அப்ப மீதி என்ன வருது? 8 78 178 178 டேஸ் தான் அவர் இந்தியால இருந்திருக்காரு. அச்சா, புரியுதா நான் சொல்றது? ப்ரீவியஸ் இயர் எந்த வருஷம் சொல்றான்? 2018-19. ஆச்சா, அப்ப 2018-19ல அவர் எவ்வளவு நாள் இருந்திருக்காரு? மொத்தம் 365 நாள்ல 184 நாள் இல்ல, 87 நாட்கள் இல்ல. அப்ப 178 டேஸ் இருக்காரு. அப்ப என்ன ஆயிடுது? அவர் என்ன ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா? நான் ரெசிடென்ட். ஏன்னா he should be at least 182 days or more இருந்திருக்கணும். ஃபார் த பீரியட் 182 நாள் அல்லது அதுக்கு அதிகமாக இருந்திருந்தாருன்னா ஒரு ரெசிடென்ட். இப்போ அது இல்லை, அதனால ஹி இஸ் நாட் ரெசிடென்ட். அப்போ நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வெதர் த வாயேஜ் இஸ் எலிஜிபிள் வாயேஜா அப்படின்னு பார்க்கணும். எலிஜிபிள் வாயேஜுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஃப்ரம் எனி போர்ட் இன் இந்தியா டு அவுட் சைடு எனி போர்ட் இன் அவுட் சைடு த இந்தியா அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே என்ன பாருங்க, இந்தியாவிலேருந்து எங்கே சென்னை போர்ட்ல இருந்து எங்கே போகுது? சிங்கப்பூர் போர்ட்டுக்கு போகுது. ஆச்சா, சிங்கப்பூர் போர்ட்ல 9ஆம் தேதி டிசம்பர் 2018 போகுது. அப்போ இந்த வாயேஜ் வந்து எலிஜிபிள் வாயேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதை சொன்னதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணோம். நம்பர் ஆஃப் டேஸ் 6th ஜூன்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 25 டேஸ், அப்புறம் 31 டேஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா 187 டேஸ் வருது. அப்போ இந்த டேஸ் என்ன சொன்னோம் நம்ம? ரூல் என்ன? ரூல்ல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? என்ன அந்த ரூல் பிரகாரம் என்ன பண்ணணும்? இது எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணீங்கன்னா 365ல 187 போச்சுன்னா 178 டேஸ். அவ்வளோ நாள் தான் இந்தியாவில் இருந்திருக்கான். அப்போ அட்லீஸ்ட் அவன் என்ன பண்ணணும்? 182 டேஸ் இருக்கணும். அப்போ ஹீ இஸ் நான் ரெசிடென்ட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணணும். இப்போ இவனை 182 இல்லை அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் அவன் 700 இந்த 750 டேஸ் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, இந்த வருஷத்தில் அவன் இல்லை. அப்போ இது வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள். இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நான் ரெசிடென்ட் அப்படின்னு முடிக்கணும்.